தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ளது. தென்காசி லைஃப் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தென்காசி வெதர்மன் ராஜா. இன்று ஜூன் 4 தமிழகம் மற்றும் கேரளாவிற்கான சிறப்பு வானிலை அறிக்கையாக பதிவு செய்கிறோம். நமக்கு தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை நாம் ஏற்கனவே கணித்தவாறு ஜூன் 4ஆம் தேதி இன்று கேரளா மற்றும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ளது. நமக்கு கேரளாவை பொறுத்தவரை சராசரியாக ஜூன் 1ஆம் தேதி பருவமழை துவங்கும். ஆனால் இந்த ஆண்டு தாமதமாக ஜூன் 4ஆம் தேதி தென்மேற்கு பருவமழையானது துவங்கியுள்ளது. அடுத்த 5 நாட்களை பொறுத்தவரை தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழையின் அளவு படிப்படியாக அதிகரிக்கும். குறிப்பாக நமக்கு கன்னியாகுமரி, திருநெல்வேலி மலைப்பகுதிகள், தென்காசி மாவட்டம், குறிப்பாக குற்றாலம், தென்காசி, செங்கோட்டை பகுதிகள், அதே போல் தேனி மாவட்டத்தோட தெற்கு பகுதிகள், கோயம்புத்தூர் மாவட்டத்தோட மலைப்பகுதிகள், வால்பாறை தாலுகா, பொள்ளாச்சி தாலுகா, கிணத்துக்கடவு தாலுகா, அதே போல் நமக்கு நீலகிரி மாவட்டம், இந்த பகுதிகள் எல்லாமே நமக்கு அடுத்த 5 நாட்களுக்கு மழையின் அளவு படிப்படியாக அதிகரிக்கும். நமக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைவதன் காரணமாக நமக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள அணைகளுக்கும் நீர்வரத்து கணிசமாக அதிகரிக்கும். குற்றால அருவிகளை பொறுத்தவரை தற்போது தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ளதன் காரணமாக குற்றால சீசனும் சேர்ந்தே துவங்கியுள்ளது. நமக்கு இன்று முதல் அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. அடுத்த சில மணி நேரங்களில் குற்றாலத்தில் அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான ஒரு சாதகமான சூழல் நிலை வருகிறது. இது போன்ற குற்றால நிலவரம் மற்றும் வானிலை முன்னறிவிப்புகளை தெரிந்து கொள்ள தென்காசி லைஃபுடன் எப்போதும் இணைந்திருங்கள். நன்றி.